வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. YCB யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு. யோகா டீச்சர்ஸ் அண்ட் எவால்வேட்டர் லெவல் 3 கோர்ஸ். ஒரு சிலபஸ் பத்தி, இந்த கோர்ஸ பத்தின விஷயங்கள நாம இந்த வீடியோல பார்க்கலாம். YCBங்கிறது என்ன? YCBக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுத முடியும்? எப்படி அப்ளை பண்றது? எப்படி இந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபியூச்சர்ல என்ன நமக்கு யூஸ் அப்படிங்கிற விஷயங்கள நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். YCB அப்படிங்கிறது யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு. இது மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் அவங்களால மத்திய அரசால, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசால உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து QCI அப்படின்னு இருந்தது. இப்போ YCB அப்படின்ற பேர்ல இயங்குது. இந்த போர்டு தான் வந்து யோகாவான டீச்சர்ஸ அடையாளம் கண்டு, அவங்க தகுதியானவங்க அப்படிங்கிறத குடுத்து, நமக்கு இந்த அங்கீகாரத்த குடுக்குது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் என்ன பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா, அதுவும் கிடையாது. ஏஜ் லிமிட் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கிடையாது. ஓப்பன்ல யார் வேணா எழுதலாம். யார் வேணா இது எழுதிற முடியுமான்னா, யாருக்கு நமக்கு யோகா தெரியுமோ அவங்க எழுத முடியும். அவ்வளவுதான். சரி, என்ன கேடர் நம்ம லெவல் 3 அப்படிங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்றேன் மெயினா. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஒவ்வொன்னுத்துக்கும் சிலபஸ் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால லெவல் 3 வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும். அட்டெண்ட் பண்ண முடியும். 1 மந்த்ல நம்மளால குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் வந்து என்னைக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா, கம்மிங் பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி எக்ஸாம். ஜனவரி மாசம் 20ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடியது வந்து லெவல் 3 அப்படிங்கிறது வந்து யோகா டீச்சர் அண்ட் எவாலுவேட்டர். சரி, இதுல வந்து என்ன நம்ம பண்ண போறோம்? யோகா எவாலுவேட்டர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ மாஸ்டர் ட்ரெய்னர்ஸ் இன் யோகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல நம்ம மாஸ்டரா ஒர்க் பண்ணலாம். யோகா ட்ரெய்னிங் கோர்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் புரோகிராம். நீங்க யோகா கோர்ஸ் நடத்தலாம், ட்ரெய்னிங் புரோகிராம் நடத்தலாம். He or she can also act as evaluator and assessor of yoga professionals. ஸோ நம்ம வந்து காம்படிஷன் நடத்த முடியும், எவாலுவேட் பண்ண முடியும். ஒரு யோகா வந்து எக்ஸாம் நடத்தி அதெல்லாம் கண்டக்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து டீச் ஸ்டுடியோஸ், நம்ம யோகா ஸ்டுடியோஸ் தனியா வச்சுக்க முடியும். இன்ஸ்டிடியூஷன் தனியா நடத்த முடியும். காலேஜ்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். யுனிவர்சிட்டில ஒர்க் பண்ண முடியும். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. இதுல வந்து யார் அப்ளை பண்ண முடியும்? ஸோ நம்ம வந்து எதா படிச்சிருக்கணுமா? அப்படின்லாம் கிடையாது. யோகா தெரிஞ்சிருந்தா போதும். தெரியலன்னா இனிமேல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க? இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னா, ஒரு இதுக்கான லிங்க் வந்து வெப்சைட்ல வந்து கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த யோகா ப்ரொஃபஷனல் என்ரோல்மென்ட் 3ஆ இருக்கக்கூடிய அத கிளிக் பண்ணோம்னா, அதுலேருந்து நம்ம போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, கேட்கிற டீட்டெயில்ஸ குடுத்துட்டு, அதுல இருந்து நாம ஒரு பாஸ்வேர்ட் ஐடி, நமக்குன்னு ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு, அதிலிருந்து லாகின் பண்ணி நம்ம எக்ஸாம் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாரி பதஞ்சலி யோகபீத் அப்படிங்கிறத வந்து நான் சஜெஸ்ட் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து நான் இதில தான் குவாலிஃபை பண்ணேன். ஸோ அதனால வந்து அ இதில நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம போகலாம். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் போயிட்டு சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் நான் கேட்கிற டீட்டெயில்ஸ நீங்க ஃபார்வர்ட் பண்ணி நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுக்குறேன். இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்து பார்த்தோம்னா, இதில என்னென்ன அவங்க குவாலிட்டீஸ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்டின்னா, நம்மகிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் ஒரு யோகா டீச்சர் கிட்ட நாம என்ன யோகா டீச்சர் கிட்ட எதிர்பார்க்குறோமோ அதுதான். ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கம்பேஷன், ஒரு லிசனிங் கெப்பாசிட்டி, ஒரு மேனேஜ்மென்ட், இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இதில குடுத்துருக்காங்க. அது இல்லாம சர்டிஃபிகேட், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்டின்னு சர்டிஃபிகேட் பாயிண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ நாள் யோகா பண்ணியிருக்கோம் அப்டிங்கிறத வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. சரி, இவங்க எக்ஸாம் எப்படிதான் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிராக்டிகல் தனியாவும், அ தியரி தனியாவும் பிரிச்சிருக்காங்க. இந்த தியரி வந்து மொத்தம் 5 யூனிட். இதுல 4 யூனிட் வந்து தியரிய பத்தி இருக்கு. ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா, பேசிக் யோகா பத்தி இருக்கு. செகண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ யோகா டெக்ஸ்ட். யோகா பத்தி பிரின்சிபல் உபனிஷத்து, பகவத்கீதா அந்த மாரி இருக்கிறது. யோகா அண்ட் ஹெல்த், அப்ளைடு யோகா. இதுல தியரியில 80 மார்க் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 20 மார்க் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு. அடுத்து வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ். ஸோ பிராக்டிகல் வந்து 120 மார்க். அதில நாம டெமோ பண்ணி ஒரு ஆசனாவஸ டெமோ பண்ணி குடுக்கறதுனால நமக்கு 60 மார்க்கும், டீச்சிங் பண்றதுக்கு 20 மார்க்கு, எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு 20 மார்க்கு, எப்படி நம்ம நாலேட்ஜ் அப்ளை பண்றோம், ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோங்கிறதுனால ஒரு 10 மார்க்கும், ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 மார்க்கும், மொத்தம் 120 மார்க் இருக்கு. ஸோ இந்த மொத்தமா 200 மார்க் இருக்கு. நம்ம 70% நியர் 140 நம்ம வந்து எடுக்கணும்.
இதுல தியரி தனியாவும், பிராக்டிகல் தனியாவும் இருக்கு. தியரியில நமக்கு வந்து 70% நம்ம மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிராக்டிகல் தியரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பேசிக் யுஜிசி நெட்ல எப்படி இருக்கோ அதே மாரி தான் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி நமக்கு இதுல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து யுஜிசி நெட்ல இருக்கிற சிலபஸோட சேம் தான் இருக்கும். அத விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். யூனிட் 2 எடுத்தோம்னா, யூனிட் 2ல வந்து பிரஸ்தானத்திரயம், யோகா டெக்ஸ்ட் சொல்லக்கூடிய பிரின்சிபல் உபநிஷத்து. அதிலயும் கூட இதுல ஒரு 3 உபநிஷத்தா இருக்கும். 10 உபநிஷத்துல 3 தான் இங்க இருக்கு. கதோபநிஷத்தும், பிரஷ்னோபநிஷத்து, தைத்திரிய உபநிஷத்து. அதிலயும் கொஞ்சம் கான்செப்ட் தான் குடுத்திருக்காங்க. பகவத்கீதா கொஞ்சம், யோக வசிஷ்டா கொஞ்சம், சூத்திரங்கள்லாம் எது எது நம்ம மனப்பாடமா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சித்தபூமி கான்செப்ட் பிளஸ் கிளேசம், ஸோ சாதன பாதை கொஞ்சம் இருக்கு. ஸோ பதஞ்சலி யோகா பொறுத்தவரைக்கும், பதஞ்சலி யோக சூத்ரா ஃபுல்லாவே நம்ம வந்து ஈஸியா படிச்சுக்க முடியும். பகவத்கீதா தேவையான ஸ்லோகங்கள நம்மளால மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ஈஸி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். ஹத யோகால வந்து 3 புத்தகங்கள் மட்டும் எடுத்திருக்காங்க. ஹத யோகால வந்து அ ஹத ரத்னவல்லி, ஹத யோக பிரதீபிகா, கிரந்த சம்ஹிதா இருக்கு. பிளஸ் யோகா அண்ட் ஹெல்த் 3வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா, யோகா அண்ட் ஹெல்த். இதுல ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி இருக்கு. அது கூட வந்து சயன்ஸ மெர்ஜ் பண்ணி நம்ம ஸ்பிரிச்சுவலா யூஸ் பண்ற வேர்ட் எல்லாம் எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கிறது தான். அடுத்து வந்து சைக்காலஜி இருக்கு. யோகா அண்ட் வெல்னஸ் இது எல்லாமே வந்து நமக்கு 3 யூனிட்ல. 4த் யூனிட் பார்த்தீங்கன்னா, யோகா அண்ட் எஜுகேஷன். ஸோ எப்படி எஜுகேட் பண்றோம்? அதுல வந்து டீச்சர்ஸ் என்ன? யோகா ஸ்டூடண்ட்ஸ் என்ன? இந்த எஜுகேஷனோட வேல்யூ என்ன? இந்த மாரி முக்கியத்துவங்கள்லாம் இதுல குடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் பார்த்தோம்னா, யுஜிசி நெட்ட விட ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். அது வாஸ்து சிலபஸ். அத கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணும் பெரிய அந்த அளவுக்கு இல்ல. யோகா வந்து அப்புறம் வந்து யோகா ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மென்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ இதெல்லாம் இப்ப நாம நார்மலா இப்ப யோகாவால கியூர் பண்ணக்கூடிய டிசீஸ்லாம் என்ன? இது எப்படி நமக்கு யோகா அப்ளை பண்றது? அப்படிங்கிறது தான் நம்மளோட திறமையே. இது எல்லாமே ரொம்ப எளிமையான பகுதிகள் தான். யோகா பிராக்டிகல் எடுத்தோம்னா, பிரேயர் நம்ம பண்ணி காட்டணும். சத்கர்மா, சத்கர்மால 3 தான் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம வியாயாமா, ஸ்தூல வியாயாமா இதெல்லாம் ஒரு 2, 3 டேஸ்ல நம்ம பண்ணி பழகிட்டோம்னா, இது நமக்கு டீச் பண்ணவும் வரையும் நம்ம பண்ணியும் பண்ணியும் பார்த்துருவோம். நம்மளால பிராக்டிகலும் பண்ண முடியும். நம்ம பண்றத சொல்லிக் குடுக்கவும் முடியும். இதுக்கெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன ஆசனாங்கிறது இதுல இருக்கிற ஆசனா தான். இதுல விட பெரிய ஆசனம் இல்ல. ஒண்ணு ஸ்டாண்டிங் கொஞ்சம், சிட்டிங் கொஞ்சம், ப்ரோன்ல கொஞ்சம், சுப்பைன்ல கொஞ்சம் குடுத்துருக்காங்க. அவ்வளதான். இந்த ஆசனா எல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு 40 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ 40 மினிட்ஸ்ல நம்ம பண்றத வந்து பழகிட்டோம்னா, ஒரு ஒரு 1 வீக் நம்ம பிராக்டிஸ் பண்ணா இதெல்லாம் 100% பெர்ஃபெக்ட் போஸும் வந்துரும். பெர்ஃபெக்ட்டா டீச் பண்ணவும் முடியும் நம்மளால. அதன் பிறகு இந்த பிரீத்திங் அனுலோம், விலோமா இதெல்லாம் வந்து பிராணாயாமத்தில ரொம்ப கம்மியான பகுதி தான். 4 பிராணாயாமம் நம்ம பண்ணி காட்டினா முடிஞ்சுச்சு. இல்ல 4 பிராணாயாமம் நீங்க டீச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பண்ணிக்கலாம். அதனோட பெனிஃபிட்ஸ் கேட்பாங்க. சொல்லிக்கலாம் ஈஸி. ஸோ பந்தா முத்ரா வந்து இதில வந்து பண்றதுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல. பட் ஆனா நம்மளால பண்ணி காட்ட முடியும். ஸோ ஃபைனல் பிரேயர். அதுக்கப்புறம் டீச்சிங்ல வந்து எவாலுவேஷன் அப்படிங்கிறதுல வந்து ஐசிடி என்ன யூஸ் பண்றது? இந்த மாரி எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் டீச்சிங் பத்தியெல்லாம் இருக்கு. நாம பண்ணிட்டு இருக்கிறதே தான். ஸோ அதில கடைசியில வந்து யோக நித்ரா, அதுக்கப்புறம் வந்து கடைசி அந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறதுக்கு புரோகிராம்கள் கொஞ்சம் குடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட்க்கான மெட்டீரியல்லாம் நம்மகிட்ட இருக்கு. பார்த்தோம்னாவே ஒரு தடவ பார்த்தோம்னா புரிஞ்சிரும். மேக்ஸிமம் வந்து ஒரு 15 டேஸ் நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா, இந்த கோர்ஸ வந்து ஈஸியா நம்மளால எக்ஸாம் குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ இங்க ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க, சேலம் நியர்ல இருக்கிறவங்க, பக்கத்துல வந்து கோயம்புத்தூர், இந்த மாரி திருப்பூர், இந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து, நம்ம சென்டர்ல வந்து பண்ணலாம். இங்க வந்து வேதக்கனி யோக வித்யாலயால வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம்க்கு வந்து ஒரு 50 பிராக்டிஷனர்ஸ் ஒண்ணா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் வசதி இருக்கு. இப்ப நாம வரவங்க ஸ்டாஃப்ங்க இங்க தங்கி படிக்கக்கூடிய வசதியும் இருக்கு. ஸோ இங்க எப்பயும் மேக்ஸிமம் யோகா பிராக்டிஸ் பண்ற ஸ்டாஃப்ங்க வந்துட்டு இருக்கிறதுனால, அவங்கலாம் இங்க உங்களுக்கு பிராக்டிஸ் குடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ 5:30க்கு நீங்க பண்ணி, இந்த கிளாஸ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். நல்லா ட்ரெயின் ஆக முடியும். இங்க இருக்கிறவங்களுக்கு. மத்த இல்லாதவங்களுக்கு ஆஃப்லைன்ல நம்ம பண்ணலாம். ஆஃப்லைன்ல கோச் நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து மார்னிங் 5:30 5:00 டூ 6:30 5 டூ 6:30ல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5:00ல இருந்து 6:30 வரைக்கும் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு, மத்தவங்க எல்லாம் கூட இங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வந்தீங்கன்னா, பகல் டைம்ல ஃபுல்லா நீங்க ஆசிரமம் யூஸ் பண்ணி, யோகா சென்டர்ல நீங்க டீச் பண்ணி, டீச்சர்ஸ் டிஸ்கஷன் பண்ணி, நாம இத வந்து இந்த 1 மந்த்ல பக்காவா பிரிப்பேர் பண்ணி, ஸோ 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறோம். ஸோ இந்த மந்த்ல வந்து நம்ம குவாலிஃபை ஆயிடு பிப்ரவரி மாசம் நம்ம ஒய்சிபி குவாலிஃபைடு. ஸோ அவ்வளோதான். இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து நம்ம ஹரித்வார்ல நமக்கு இருந்து பதஞ்சலி யோகபீத் நமக்கு சப்போர்ட்ல இருக்காங்க. ஆ ஸோ அதனால வந்து அதில தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நெறைய ஏஜென்சி இருக்காங்க. அதனோட ஏஜென்சி பத்தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்களோட கம்யூனிகேஷன்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதுங்கிறதுனால அவங்கள பத்தி எனக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு பதஞ்சலி யோகசூத்ரால நல்ல ஹெல்ப் இருக்கு. நல்ல சப்போர்ட் இருக்கு. சென்னையில இருந்து ராஜேஸ்வரி அம்மா நல்ல ஹெல்ப் பண்றாங்க.
ஸோ, இதனால வந்து நீங்க படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு தகவல் குடுத்தாலும் சரி, அல்லது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா எனக்கு WhatsAppல நீங்க கேட்டு பண்ணிக்கோங்க. உங்க டீட்டெயில் வந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அப்படி இல்லன்னா நீங்க உங்களோட நேம் நீங்க வில்லிங் இருக்கிறவங்க பேர மட்டும் குடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஷார்ட்டா நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அதுலருந்து உங்களுக்கு நான் தகவல குடுத்து கிளாஸ நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன நீங்க யூஸ் பண்ணி எனக்கு WhatsApp பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நீங்க எல்லோரும் வருகின்ற YCB தேர்வில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வில் பூரணமாக வெற்றி பெற முழு வ வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும், குருவருளும் முற்றிலுமாக துணை நிற்குமாக. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு இருங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வெற்றி நமதே.